பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீர வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில், பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் தங்கள் குழுவிற்கு 140 கோடி இந்தியர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், ஒவ்வொரு விளையாட்டு வீரரின் தைரியமும் உறுதியும் தேசத்தின் உத்வேகத்திற்கு ஆதாரமாக உள்ளதாக பதிவிட்டிருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி டெல்லி சரோஜினி நகர் பேருந்து பணிமனையில் ஓட்டுநர்கள் நடத்துனர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். இது தொடர்பான புகைப்படங்களை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் காங்கிரஸ் கட்சி, நாட்டின் வளர்ச்சிக்காக முக்கிய பங்காற்றும் ஒவ்வொரு பிரிவினரையும் ராகுல் காந்தி சந்தித்து அவர்களுக்காக குரல் எழுப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் கட்னி காவல் நிலையத்தில் பட்டியலின மூதாட்டி மற்றும் அவருடைய 15 வயது பேரன் மீது கொடூர தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருட்டில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு அழைத்து வந்து கடுமையாக தாக்கியதாக கூறப்படும் நிலையில் எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள டாச்சி வன பகுதியில் இருந்து 6 சீன கையெறி குண்டுகளை இந்திய ராணுவம் மீட்டுள்ளது. பூஞ்சின் ஷிந்தரா செக்டார் பகுதியில் ராணுவ நடவடிக்கையின் போது கையெறி குண்டுகள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான தேடுதல் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 18,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி அபாய கட்ட அளவை தாண்டி தண்ணீர் செல்கிறது. குஜராத் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 95 பேரை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். அங்குள்ள தேவபூமி துவாரகா பகுதியில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் அதில் சிக்கிய நபர்களை மீட்பு படையினர் படகில் சென்று பாதுகாப்பாக மீட்டனர். குஜராத்தில் இடைவிடாது பெய்த கனமழையால் வதோதரா நகரம் வெள்ளத்தில் மூழ்கியது. பெரும்பாலான வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு அவர்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குஜராத் மாநிலம் வதோதராவில் பெய்த கனமழையால் முக்கியமான சாலை ஒன்று முழுவதும் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் சுமார் 20 மீட்டர் தூரத்திற்கு சாலை முழுவதும் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் வாகன ஓட்டிகள் ஒரே சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். குஜராத் மாநிலம் வதோதராவில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியிருக்கும் பொதுமக்களை மீட்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அங்குள்ள கிருதி மந்திர் அரசு குடியிருப்பு பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியிருப்பவர்களை மீட்பு படையினர் ரப்பர் படகுடன் சென்று மீட்டனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சம்பா பகுதியில் சுற்றுலா சென்ற ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து மலைப்பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் தொடர் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலைகள் முழுவதும் சேதமடைந்திருக்கும் நிலையில் போலீசார் வாகனங்கள் உள்ளே செல்லாதபடி தடுப்புகளை வைத்துள்ளனர். இரவு நேரம் என்பதால் மீட்பு பணிகளில் ஈடுபட முடியாமல் மீட்பு குழுவினர் சிரமமடைந்தனர். குஜராத் மாநிலத்தில் கடலில் தத்தளித்த 13 மீனவர்களை கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். தேவபூமி துவாரகா மாவட்டத்தைச் சேர்ந்த 13 மீனவர்களும் படகில் மீன்பிடிக்க சென்ற நிலையில் கடல் சீற்றத்தால் இயந்திரம் பழுதாகி நின்றது. இதனையடுத்து அரபிக்கடலில் தத்தளித்த 13 மீனவர்களையும் இலகுரக ஹெலிகாப்டரையும் கப்பலையும் அனுப்பி இந்திய கடலோர காவல் படை பத்திரமாக மீட்டது. உத்தரப்பிரதேசத்தில் 8 பேரை கொன்றதாக கூறப்படும் ஓநாய்களை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உள்ளூர் மக்கள் மற்றும் ட்ரோன் கேமரா உதவியோடு தேடுதல் வேட்டையில் வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அப்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து வெளியான செய்திக்குறிப்பில் சென்னை புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் சாலை, வெப்பப்படை, சங்ககிரி பிரிவு சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. கொளத்தூரை தலைமை இடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அயனாவரம் வருவாய் வட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட கொளத்தூர் வட்டத்தில் பெரவள்ளூர், திருவள்ளூர் உள்ளிட்ட 3 கிராமங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் பொதுப்பிரிவு, சமூக பாதுகாப்பு பிரிவு, நகர்ப்புற நிலவரி திட்டம், வட்ட கலால் அலுவலகம், நில அளவை உள்ளிட்ட அரசுத்துறை அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயம் குறித்த அட்டவணை மற்றும் விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் கிராண்ட்ஸ்டாண்ட் இருக்கை விவரங்கள், தீவுத்திடலில் உள்ள பார்வையாளர் மாடல்களின் விவரங்கள் உள்ளிட்டவற்றோடு அரங்கில் தடை செய்யப்பட்ட பொருட்களின் விவரங்களும் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 3 மாதங்களில் 40,000 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்துள்ளது. கல்வி நிலையங்களுக்கு அருகில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க காவல்துறை கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ஜூன் மாதம் முதல் கடந்த 3 மாதங்களில் 40,000 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அனைத்து நியாய விலை கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்திருக்கிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இம்மாதத்தின் கடைசி நாளிலும் நியாய விலை கடைகள் திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயரில் செயல்படும் தி கட்சி ஷாப் எனும் உணவகத்தில் வாடிக்கையாளருக்கு கெட்டுப்போன சிக்கன் ரோல் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரிடம் அர்பன் ஸ்கொயர் நிர்வாக ஊழியர் செய்தி சேகரிக்க விடாமல் மிரட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதிமுகவின் கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் 2 கட்சியில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரான எம். கிருஷ்ணன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் அரசூர் சிவா என்கிற சிவக்குமார் ஆகியோர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாநாடு நடத்த அனுமதி கேட்ட பகுதியை விழுப்புரம் மாவட்ட ஏடிஎஸ்பி திருமால் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு விழுப்புரத்தை அடுத்த விக்கிரவாண்டி வி சாலை பகுதியில் நடத்துவதற்காக அனுமதி கேட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணி காரணமாக வெள்ளிக்கிழமை இரவு 10:30 மணி முதல் சனிக்கிழமை அதிகாலை 4:30 மணி வரை சென்னை கடற்கரையில் இருந்து புறப்படும் மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதில் சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு, தாம்பரத்திற்கு இயக்கப்படும் சில ரயில்கள் முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஏகனாபுரம் கிராம மக்களின் பெயர்கள் உள்ளிட்டவை குறிப்பிட்டு 6,19,250 சதுர மீட்டர் நிலத்தை கையகப்படுத்த உள்ளதாக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் பரந்தூர் கண்ணன்தாங்கல் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர்.
தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணியின் போது சட்டவிரோதமாக மண் எடுத்து விற்பனை செய்தது தொடர்பாக அரியலூர் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு விதித்த நிபந்தனைகளை மீறி குஜராத்தைச் சேர்ந்த பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் அரசு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் இருந்து 20 அடி அளவிற்கு சட்டவிரோத மண் எடுத்து விற்பனை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் குடும்பத்தினருக்கு 908 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டில் சட்டவிரோதமாக முதலீடு செய்யப்பட்டதாக கூறி 89 கோடியே 19 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களையும் அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. மாணவிகளின் போராட்டத்தின் எதிரொலியாக தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை புளியரை அரசு பள்ளிக்கு மாற்றப்பட்டார். வகுப்பறையில் இருந்து பாட்டில் ஒன்று கீழே விழுந்து உடைந்ததில் அதில் உள்ள அமிலவாயு வெளியாகி மாணவிகள் மயக்கமடைந்தனர். அவர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கவில்லை என தலைமை ஆசிரியை தமிழ்வாணி மீது புகார் தெரிவித்து மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சேகரிக்கப்படும் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட மற்ற குப்பைகள் மருத்துவமனை வளாகத்திலேயே மலை போல குவிக்கப்பட்டிருப்பதால் கடுமையான துர்நாற்றம் வீசி வருவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த கழிவுகள் தீயிட்டு எரிக்கப்பட்டு வருவதால் புகைச்சல் ஏற்பட்டு நோயாளிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தனியார் பேருந்திற்கு வழிவிடாமல் குடிபோதையில் கண்டெய்னர் லாரியை ஓட்டி சென்றதாக அதன் ஓட்டுநரை பிடித்து பயணிகள் கடுமையாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. சூளகிரி என்ற இடத்தில் பேருந்திற்கு வழிவிடாமல் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஓட்டி சென்றதாக கூறப்படுகிறது. ஈரோடு CSI சர்ச் வளாகத்தில் நடைபெற்ற திருச்சபை கூட்டத்தில் புகுந்து தகராறில் ஈடுபட்டதோடு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் உறுப்பினர் SP அலுவலகத்தில் புகார் அளித்தார். கடந்த திங்கட்கிழமை சேலம் ஈரோடு திருமண்டல தென்னிந்திய திருச்சபை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஒழுங்கு நடவடிக்கையில் நீக்கப்பட்ட உறுப்பினர்கள் உள்ளே நுழைந்து தகராறில் ஈடுபட்டனர். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் உட்பட 3 பேர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அப்போது போலீசார் விசாரணை நடைபெறுவதால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பின் கோரிக்கையை ஏற்று ஜாமீன் மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். சார் பதிவாளர் கார்த்திகேயன் விடுப்பில் சென்ற நிலையில் பணியில் இருந்த மாவட்ட பதிவாளரின் உதவியாளரான ரூபனாவிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சென்னை மயிலாப்பூர் ஆண்டார் நயனியப்பன் தெருவைச் சேர்ந்த திமுக பெண் கவுன்சிலர் மற்றும் அவருடைய கணவர் ஆகியோர் அடியாட்களை வைத்து தாக்கியதாக அதே பகுதியைச் சேர்ந்த ஜெகநாத் என்பவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். கவுன்சிலர் விமலா மற்றும் அவருடைய கணவர் மாநகராட்சி இடத்தை அபகரித்து கார் ஷெட்டிற்காக வாடகைக்கு விடுவதாகவும் தள்ளுவண்டி கடைகளில் மாமூல் கேட்டு தொந்தரவு செய்வதாகவும் மாநகராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தது குறிப்பிடத்தக்கது. மின் கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற கோரி அதிமுகவினர் பேரணியாக சென்று உப்பளத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். நெல்லையில் சிறுமியை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த இருவருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு 14 வயது சிறுமியை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்ததாக மூர்த்தி மற்றும் மாரியப்பன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த நெல்லை போக்சோ நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது.
வேலூர் மாவட்டத்தில் பணிபுரியும் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு பெற்றிருப்பதால் அவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ராஜகுப்பத்தில் உள்ள நடுநிலைப்பள்ளியில் 19 ஆண்டுகளாக ஆசிரியர் கோபிநாத் பணியாற்றி வருகிறார். பொம்மராட்டம் மூலமாக எளிமையாக மாணவ மாணவிகளுக்கு பாடம் கற்றுத்தந்து வரும் நிலையில் அவருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் மாயமான குப்பைகளை சேகரிக்கும் வாகனங்கள் மேயர் விடுத்த எச்சரிக்கையை அடுத்து பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டுவரப்பட்டு ஒரே இடத்தில் நிறுத்தப்பட்டன. கடலூர் மாநகராட்சியில் 45 வார்டுகள் உள்ள நிலையில் இவற்றில் பெரும்பாலான இடங்களில் குப்பைகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வந்தன. இதனால் கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் அனு ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். கோவை மாவட்டம் வெள்ளியங்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட குண்டூர் கிராமத்தில் பழங்குடியின மக்களுக்கு கட்டப்பட்டு வரும் பசுமை வீடுகளின் பணிகளை முடிக்காமல் இழுத்தடித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விரைந்து முடித்து பயனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே உள்ள ஜெயின் கல்லூரியில் தேசிய திறனாய்வு தேர்வு எழுத வந்த மாணவர்கள் கம்ப்யூட்டர்கள் பழுதானதால் எழுத முடியாமல் திரும்பி சென்றனர். இதனையடுத்து மாணவர்கள் கல்லூரி முன்பாக கூடிய நிலையில் மற்றொரு நாள் தேர்வெழுத அழைப்பார்கள் என கூறியதால் கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை பகுதியில் விஏஓ மற்றும் காவலர்களிடம் மது போதையில் தகாத வார்த்தைகளால் பேசி ரகளையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக விஏஓ அளித்த புகாரை தொடர்ந்து பள்ளிசந்தல் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேச பெருமாள் என்பவரை போலீசார் கைது செய்த நிலையில் காவல் நிலையத்திலும் தொடர்ந்து வாக்குவாதம் செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருகே இரவு நேரத்தில் சாலையில் சுற்றித் திரியும் கரடியின் சிசிடிவி காட்சி வெளியாகி பொதுமக்களை அச்சமடைய செய்திருக்கிறது. ஏர்மாள்புரம் மெயின் ரோடு வழியாக அம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் சுற்றித் திரியும் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழைக்காலங்களில் ஏற்படும் மண் சரிவுகளை தடுக்க கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் மலைச்சாலைகளில் கூடுதல் இடங்களில் கம்பி வலை கல் சுவர் அமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டி மற்றும் கோத்தகிரி செல்லும் மலைச்சாலைகளில் அதிக இடங்களில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை அடுத்த முள்ளங்குடி கிராம பகுதியில் உள்ள கொள்ளிடமாற்றில் இருந்த அம்மன் சிலை மற்றும் பலிபீடம் ஆகியவற்றை பொதுமக்கள் மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அவை ஒப்படைக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் உரிய நேரத்தில் பேருந்துகளை இயக்கவில்லை என கூறி பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பேருந்துகளை வெளியேற விடாமல் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக வில்பட்டி கிராமத்திற்கு இயக்கப்பட்டு வரும் பேருந்தை உரிய நேரத்தில் இயக்குவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சென்னையில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் சில மாணவர்கள் அரசு பேருந்தில் தொங்கியபடியும் ஜன்னலில் ஏறியபடியும் அலப்பறையோடு பயணம் செய்த வீடியோ வெளியாக இருக்கிறது. இது போன்ற செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் ஆட்டோவில் மினரல் வாட்டர் விநியோகம் செய்தபோது மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்த நிலையில் நஷ்டஈடு வழங்க கோரி அவருடைய உறவினர்கள் மருத்துவமனை முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் கலைந்து சென்றனர். மாவட்டம் பெரியகுளத்தை அடுத்த தேவதானப்பட்டி பகுதியில் வீட்டிற்கு பின்புறம் உள்ள காலி இடத்தில் கஞ்சா செடி வளர்த்த தந்தை மகன் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மாரியப்பன் என்பவரது வீட்டில் கஞ்சா செடி வளர்ப்பதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் சென்று பார்த்தபோது கஞ்சா செடிகள் இருந்த நிலையில் அவரை போலீசார் கைது செய்தனர். அவருடைய மகன் பாலமுருகன் தப்பி ஓட முயன்ற போது தவறி விழுந்து காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். தேனி
மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த வருசநாடு பகுதியில் தகாத உறவிற்கு அழைத்த போது வரமறுத்த பெண்ணை கொலை செய்த வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சொக்கர் என்ற இளைஞர் தகாத உறவிற்கு அழைத்த பெண் வரவில்லை என கூறி அவரை வெட்டி கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை செங்குன்றம் அருகே சிறுவன் ஓட்டிய பைக் விபத்தில் சிக்கியதில் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிறுவனுக்கு வாகனத்தை கொடுத்த உறவினர் கைது செய்யப்பட்டார். அழிஞ்சிவாக்கம் மேம்பாலத்தில் முன்னால் சென்ற லாரி திடீரென பிரேக் போட்டதில் அதன் மீது மோதாமல் இருக்க பைக் ஓட்டி வந்த சிறுவன் பிரேக் பிடித்ததாக கூறப்படுகிறது. இதில் நிலைத்தடுமாறி 2 லாரிகளுக்கும் இடையே கீழே விழுந்ததில் மற்றொரு லாரி மோதி சிறுவனுடன் பயணித்த கல்லூரி மாணவன் உயிரிழந்தார். கோவையில் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட மகனின் கல்வி செலவிற்காக பிரியாணி சாப்பிடும் போட்டியில் பங்கேற்ற கால் டாக்ஸி ஓட்டுநர் 2ஆம் இடம் பிடித்து 50,000 ரூபாய் பரிசை வென்று அசத்தியுள்ளார். போஷ் ஃபுட் எக்ஸ்பிரஸ் என்ற உணவகம் நடத்திய அரை மணி நேரத்தில் 6 பிரியாணி சாப்பிட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு என்ற போட்டியில் சரவணப்பட்டி பகுதியை சேர்ந்த கணேசமூர்த்தி என்பவர் பங்கேற்றார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே மாசு கட்டுப்பாட்டு வாரிய தடையை மீறி மீன் பதப்படுத்துதல் ஆலைக்கு வந்த லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். கல்லுக்கூட்டம் பேரூராட்சியில் உள்ள இந்த ஆலையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் கூறப்பட்டது. இதனையடுத்து அந்த ஆலை செயல்படுவதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்தது. தூத்துக்குடியில் மாநகராட்சி பள்ளி விளையாட்டு மைதானத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை முன்னாள் வட்டாட்சியர் பிரபாகரன் அவருடைய மனைவி பெயரில் பட்டா போட்டு எழுதி கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. வட்டாட்சியராக இருந்த பிரபாகரன் 6 சென்ட் நிலத்தை தனது மனைவி ஜாஸ்மினின் பெயருக்கு எழுதி கொடுத்ததாக புகார் எழுந்துள்ள நிலையில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நகர்மன்ற கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் உறுப்பினர்கள் வராததால் ரத்து செய்யப்பட்டது. இதற்கிடையே பாதுகாப்பு பணிக்கு வந்திருந்த காவலர்கள் பல மணி நேரமாக காத்திருந்த நிலையில் மைக் செட் போட வந்த நபர் அங்கேயே தூங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் பகுதியில் சவுடு மண் ஏற்றி செல்லும் லாரிகளால் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. லாரிகள் தார்பாய் போடாமல் திறந்த வண்ணமே மண்ணை ஏற்றி செல்வதால் மண் துகள்கள் காற்றில் பறந்து பொதுமக்கள் மீது விழுந்து வருகிறது. மேலும் வெங்கல் பஜார் வீதி வழியாக லாரிகள் செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் திருப்பதிகை அரசு பள்ளி வகுப்பறையில் இருந்த மின்விசிறி, லைட், சுவிட்ச் பாக்ஸ் மற்றும் கழிவறையில் இருந்த குழாய் உள்ளிட்டவைகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து பன்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கும் அவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் பூண்டி ஏரியில் 90 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே இருப்பு உள்ளதால் சென்னை மக்களுக்கான குடிநீர் கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மீன்பிடிக்க முடியாமல் வறுமையில் வாடும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கேரளா, தெலங்கானா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் 12 தொழில் ஸ்மார்ட் நகரங்களை நிறுவ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் நகரங்கள் மூலம் 10 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 30 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி அம்மாநில பாஜக தலைவர் மோகன்லால் பதோரியோடு மாட்டு வண்டியில் பயணம் செய்த வீடியோ வெளியாக இருக்கிறது. அங்கு அக்டோபர் 1ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் ஜிந்த் கிராமத்தில் பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் நயாப் சிங் சைனி மாட்டு வண்டியை ஓட்டி வந்த பெண்ணிடம் அங்கு நடைபெறும் விவசாயம் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் இருந்து ஜம்பாய் சோரன் அதிகாரப்பூர்வமாக விலகியிருக்கிறார். அம்மாநில சட்டசபைக்கு இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் முன்னாள் முதலமைச்சரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் மூத்த தலைவருமான ஜம்பாய் சோரன் ராஞ்சியில் அவரது ஆதரவாளர்களோடு நாளை பாஜகவில் இணைய உள்ளார். பாலியல் வன்முறையில் கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கண்டனம் தெரிவித்துள்ளார். நீதி கேட்டு மருத்துவர்களும் மாணவர்களும் போராடும் போது குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக வேதனை தெரிவித்துள்ள அவர், நிர்பயாவிற்கு பிறகு 12 ஆண்டுகளாக நடைபெறும் எண்ணற்ற பாலியல் சம்பவங்களை சமூகம் மறந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார்.
கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொன்றவனை உடனடியாக தூக்கிலிட வேண்டும் என மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி ஆவேசமாக கூறினார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாணவர் பிரிவான திரிணாமுல் சாத்திர பரிஷத் அமைப்பு நிறுவப்பட்ட தினத்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவருக்கு அர்ப்பணிப்பதாக அறிவித்தார். ரயில்வே வாரியத்தின் தலைவராக முதல் முறையாக பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வாரியத்தின் தலைவராக உள்ள ஜெயவர்ம சின்ஹா வரும் 31ஆம் தேதியோடு பணி நிறைவு பெறவிருக்கும் நிலையில் இந்திய ரயில்வே மேலாண்மை சேவை பிரிவில் பணியாற்றி வரும் பட்டியலினத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் அடுத்த தலைவராக நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக டெல்லியின் தியோலி பகுதியில் உள்ள சாலையில் குளம் போல தேங்கிய மழை நீரில் சிறுவர்கள் ஜாலியாக விளையாடி மகிழ்ந்தனர். மழை வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்த நிலையில் சைக்கிளில் சென்றவர்கள் தள்ளி கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. பஞ்சாபின் அமிர்தசரஸ் விமான நிலைய வான் பகுதியில் ட்ரோன் போன்ற பொருட்கள் பறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக அமிர்தசரஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் விமான சேவை சுமார் 3 மணி நேரம் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். வானில் பறந்த பொருட்களை கைப்பற்றி அதன் தன்மை குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி திகார் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த கவிதாவுக்கு தெலங்கானாவில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலர்களை தூவியும் மாலை அணிவித்தும் BRS கட்சியினர் உற்சாகமடைந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கவிதா, நீதி வெல்லும் என எப்போதும் நம்புகிறேன் என்றும் உறுதியை இழக்காமல் நிச்சயம் போராடுவேன் என்றும் கூறினார். ஸ்பெயின் நாட்டின் பியூனால் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் தக்காளி திருவிழா இந்த ஆண்டும் கோலாகலமாக நடைபெற்றது. டன் கணக்கிலான தக்காளிகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விழாவை காண உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பியூனால் நகரில் குவிந்தனர். இஸ்ரேல் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் பாலஸ்தீனியர்கள் 10 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்து பேசிய இஸ்ரேலிய பிரதமர் அலுவலக செய்தி தொடர்பாளர் டேவிட் மான்சன், பாலஸ்தீனிய நகரங்களான ஜெனின் மற்றும் துல்காரா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தமது படைகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்த ஆயுத குழுக்கள் கொல்லப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானில் தாறுமாறாக கார் ஓட்டி சென்று விபத்தை ஏற்படுத்தி தந்தை மகள் உயிரிழக்க காரணமான தொழிலதிபரின் மனைவி விபத்துக்கு பின் சிறிதும் அச்சமோ குற்ற உணர்ச்சியோ இன்றி புன்னகைத்த வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பிரபல தொழிலதிபர் டேனிஷ் இக்பாலின் மனைவி நட்டாஷா டேனிஷுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது. டெஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலை ICC வெளியிட்டுள்ளது. இப்பட்டியலில் விராட் கோலி 2 இடங்கள் முன்னேறி 8வது இடத்தை பிடித்தார். இதில் இங்கிலாந்து அணியின் முன்னணி பேட்ஸ்மேனான ஜோ ரூட் 881 புள்ளிகளை பெற்று முதல் இடத்தில் நீடிக்கிறார். 3வது இடத்தில் இருந்த பாகிஸ்தானின் பாபர் அசாம் 9வது இடத்திற்கு சரிந்திருக்கிறார். 2025 IPL முன்னிட்டு லக்னோ அணியின் ஆலோசகராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் ஜாகிர் கான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடைசியாக லக்னோ அணிக்கு 2023ஆம் ஆண்டு கௌதம் கம்பீர் ஆலோசகராக செயல்பட்ட நிலையில் தற்போது 1 வருட IPL இடைவெளிக்கு பின்னர் லக்னோ அணியின் ஆலோசகராக ஜாகிர் கான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கோவையில் நடைபெற்ற புஜ்ஜிபாபு கிரிக்கெட் தொடரில் சுனில் நரேன் ஸ்டைலில் ஸ்ரேயஸ் ஐயர் பந்து வீசிய வீடியோ வெளியாகியுள்ளது. புஜ்ஜிபாபு கிரிக்கெட் தொடர் தமிழ்நாட்டில் 4 இடங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய பிரதேசம், டெல்லி, ஹரியானா உட்பட 12 அணிகள் ஆடி வருவது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 3-0 என்ற கணக்கில் வெஸ்ட் இண்டீஸ் முழுமையாக கைப்பற்றியது. ஏற்கனவே 2 போட்டிகளில் வெற்றி பெற்ற வெஸ்ட் இண்டீஸ் கடைசி போட்டியில் 109 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கியது. இதில் 2 விக்கெட் மட்டுமே இழந்து 116 ரன்கள் எடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அபார வெற்றி பெற்றது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் அதிரடி வீரரான டேவிட் மலான் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். சர்வதேச T20 போட்டியில் அதிவேகமாக 1000 ரன்களை கடந்த வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ள டேவிட் மலான் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளது அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. போட்டியின்
போது மைதானத்தில் மயங்கி விழுந்த உருகுவே கால்பந்து வீரர் ஜுவான் ஸ்கியர்டோ உயிரிழந்துள்ளார். கோபா லிபர்டடோஸ் கால்பந்து தொடரில் சாவ் பவுலா மற்றும் உருகுவேயின் கிளப் நேஷனல் டி கால்பந்து அணிகள் மோதின. இந்த போட்டியின் போது மைதானத்திலேயே மயங்கி விழுந்த ஜுவான் ஸ்கியர்டோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோவாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் 15 தங்கம் 2 வெள்ளி பதக்கங்களை பெற்று சென்னை திரும்பிய தமிழக மாணவர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாணாக்கர்களின் உறவினர்கள் பதக்கம் வென்றவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் சந்தன மாலை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்றனர். நடிகர் அஜித்குமார் ஆடி காரை மணிக்கு 234 கிலோமீட்டர் வேகத்தில் அசால்ட்டாக ஓட்டி சென்ற வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. அஜித் தற்போது விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். பைக் மற்றும் கார் ரேஸில் அதிக ஆர்வமுடைய இவர் தற்போது ஆடி காரில் அதிவேகமாக செல்லும் வீடியோ ரசிகர்களை கவர்ந்து வருகிறது. கோட் படத்தில் அஜித் நடித்திருந்தால் எப்படி இருக்கும் என கற்பனை செய்து ரசிகர் ஒருவர் வடிவமைத்திருக்கும் போஸ்டர்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி ரசிகர்களை கிறங்கடிக்க செய்துள்ளன. வயதான லுக், இளமையான லுக் என அஜித்தின் 2 தோற்றங்களும் அந்த போஸ்டரில் இடம்பெற்றிருப்பது ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. மேலும் இந்த போஸ்டர்களை ரசிகர்கள் இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர். ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தில் மலையாள நடிகர் ஷௌபின் ஷாஹிர் இணைந்துள்ளார். தயாள் என்ற கேரக்டரில் ஷௌபின் ஷாஹிர் நடிப்பதாக இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளார். பல மொழி நடிகர்கள் கூலி படத்தில் இணைந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் அடுத்தடுத்த அப்டேட்டால் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். மகாராஜா பட இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் நடிகர் தனுஷை வைத்து படம் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நித்திலன் தனுஷை சந்தித்து கதை கூறியிருப்பதாகவும் இந்த கதை தனுஷிற்கு பிடித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. குரங்கு பொம்மை, மகாராஜா என 2 வெற்றி படங்களை கொடுத்த நித்திலன் இயக்கும் அடுத்த படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகமாகியுள்ளது. தங்கலான் திரைப்படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக சியான் விக்ரம் படக்குழுவினருக்கு விருந்தோம்பலுடன் நன்றி தெரிவித்துள்ளார். படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தாலும் சியான் விக்ரம் அளித்த விருந்து திருமண விருந்தை விட தடபுடலாக இருந்தது என வருகை தந்து உணவருந்திய அனைவரும் மகிழ்ச்சியாக கூறினர். சசிகுமார் நடித்திருக்கும் நந்தன் படம் செப்டம்பர் 20ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கத்துக்குட்டி, உடன்பிறப்பை போன்ற படங்களை இயக்கிய இரா சரவணன் நந்தன் படத்தை இயக்கியிருக்கிறார். இப்படத்தில் சுத்தி பெரியசாமி, பாலாஜி சக்திவேல் மற்றும் சமுத்திரக்கனி ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஹரிஷ் கல்யாண் மற்றும் அட்டகத்தி தினேஷ் இணைந்து நடித்திருக்கும் லப்பர் பந்து படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. கனா, FIR படங்களின் இணை இயக்குனர் மற்றும் நெஞ்சுக்கு நீதி படத்திற்கு வசனம் எழுதிய தமிழரசன் பச்சமுத்து இப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகி இருக்கிறார். வேதாளம் படப்பிடிப்பின் போது நடிகர் அஜித் எடுத்த புகைப்படத்தை 9 ஆண்டுகள் கழித்து நடிகர் யோகி பாபு எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். படப்பிடிப்பின் போது மொட்டை ராஜேந்திரனும் யோகி பாபுவும் ஒன்றாக அமர்ந்திருக்க அதனை அஜித்குமார் புகைப்படம் எடுத்திருக்கிறார். இந்த புகைப்படம் தான் தனக்கு மிகவும் பிடித்த புகைப்படம் என்று யோகி பாபு பதிவிட்டிருக்கிறார். வாழை திரைப்படம் தன்னை உலுக்கி எடுத்துவிட்டதாகவும் அதிர்ச்சியூட்டும் ஒரு வாழ்க்கையை மாரி செல்வராஜ் படமாக தந்துள்ளதாகவும் நடிகர் RJ பாலாஜி தெரிவித்துள்ளார். இப்படத்திற்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வரும் நிலையில் RJ பாலாஜி குறிப்பிட்ட வாழ்த்துச் செய்திக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் தனது எக்ஸ் பக்கத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். நடிகை எமி ஜாக்சனின் 2வது திருமணத்தில் அவரது 4 வயது மகன் அழகான புன்னகையுடன் உற்சாகமாக வலம் வந்து அங்கிருந்த அனைவரையும் கவர்ந்துள்ளார். புதுமண ஜோடியை காட்டிலும் அவர்களது கைகளை பிடித்தபடி பளிர் புன்னகையுடன் நடந்து வந்த எமி ஜாக்சனின் மகன்தான் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி ராமநாதபுரம் பரமக்குடியில் நடைபெற்ற ஆதிமுத்து மாரியம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழாவின் இறுதி நாள் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. பெண்கள் கும்மியடித்தும் ஆண்கள் ஒயிலாட்டமாடியும் மகிழ்ந்தனர். மேலும் பெண்கள் விரதமிருந்து வளர்த்த முளைப்பாரியை வைகை ஆற்றில் கரைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தென்னக
அயோத்தி என போற்றப்படும் கும்பகோணம் ராமசாமி கோவிலின் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி உரியடி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் முன்பு உற்சவர் ராமபிரான் கோவில் சன்னதிக்கு எழுந்தருள அவர் அருகே ஸ்ரீதேவி சாரங்கபாணி சுவாமியும் எழுந்தருளினார். கள்ளக்குறிச்சியை அடுத்த அலம்பலம் கிராமத்தில் உள்ள கங்கையம்மன் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடத்தினை பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் வைக்கப்பட்டு எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் தாரை, தப்பட்டை மற்றும் செண்டை மேளம் முழங்க பெண் பக்தர்கள் உள்ளிட்டோர் நடனமாடி அம்மனை தரிசித்தனர். 2025 நிதியாண்டின் இறுதிக்குள் ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் 6 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ஃபாக்ஸ்கான், வெஸ்ட்ரான் மற்றும் பெகட்ரான் ஆகியவை மூலம் 80,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்ட நிலையில் டாடா குரூப், சால்காம் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் இணைந்து ஆப்பிள் நிறுவனம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க உள்ளது. மஹிந்திரா நிறுவனம் புதியதாக 2 EV மாடல் கார்களை தயாரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இங்க்லோ பிளாட்ஃபார்மில் உருவான முதல் கார் மாடலான மஹிந்திரா XUV E8 உடன் பல அம்சங்கள் XUV 700 உடன் பொதுவானதாக இருக்கும் எனவும், இதனை ஒருமுறை முழுமையாக சார்ஜ் செய்தால் 375 முதல் 400 கிலோமீட்டர் வரை செல்லும் என கூறப்படுகிறது.